திருக்குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. ஒரு சிறிய முன்னுரை பார்ப்போமா? திருக்குறளில் அறத்துப்பாலின் முக்கியமான பகுதியில் ஒன்றாக இல்வாழ்க்கை அதிகாரம் அமைந்துள்ளது. மனிதன் சமூகத்தில் வாழும்போது அவன் மேற்கொள்ளும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் விளக்குகிறது. இல்வாழ்க்கை என்பது வெறும் குடும்பத்தை நடத்துவது மட்டுமல்ல, அது அன்பு, அறம், பொறுப்பு, பகிர்வு ஆகியவற்றின் சேர்க்கையாகும். ஒரு நல்ல இல்வாழ்வான் தனது குடும்பத்தினரை காத்து வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கும் உதவி செய்யும் நல்ல பண்புகளை உடையவராக இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தில் இல்வாழ்வான் யார், அவனின் கடமைகள் என்ன, குடும்ப வாழ்க்கையின் சிறப்பு என்ன, அறத்துடன் வாழ்வதன் முக்கியத்துவம் என்ன என்பன தெளிவாக எடுத்துரைக்கப்படுகின்றன. மொத்தத்தில் இல்வாழ்க்கை அதிகாரம் ஒரு மனிதன் நல்ல குடும்பத் தலைவனாகவும் நல்ல சமூக உறுப்பினராகவும் எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிகாட்டும் ஒளிவிளக்காக உள்ளது. குழந்தைகளே, தினம் ஒரு திருக்குறள் சேனலில் இல்வாழ்க்கை பற்றி விரிவாக திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போமா? வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. எளிய விளக்கம். இல்வாழ்வான் என்றால் குடும்ப வாழ்க்கை வாழ்பவன். அவன் 3 வகை மனிதர்களுக்கு உதவி செய்யும் நபராக இருக்க வேண்டும். 1. துறந்தவர்கள், சந்நியாசிகள். 2. வறியவர்கள், உதவி தேவைப்படுவோர். 3. இறந்தவர்களின் குடும்பத்தினர். இம்மூவருக்கும் நல்ல வழியில் துணையாக இருந்து உதவுபவனே உண்மையான இல்வாழ்வான் என்று கூறப்படுகிறது. சுருக்கமாக, குடும்ப வாழ்க்கை வாழ்பவன் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமல்லாமல் சமூகத்திலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே இந்த குறளின் பொருள். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. எளிய விளக்கம். ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை வாழ்பவன் தனக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் உதவி செய்யும் பொறுப்புடையவன். துறவிகளுக்கு உணவு அளிப்பான், ஏழைகளுக்கு உதவி செய்வான், இறந்தவர்களுக்கு கடமைகள் செய்வான். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோம்பல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. எளிய விளக்கம். இல்வாழ்க்கையில் இருப்பவர் செய்ய வேண்டிய முக்கிய கடமைகள்: முன்னோர், பித்ருக்கள், தெய்வம், விருந்தினர், உறவினர் அல்லது சமூகம், தன் உடல், ஐம்புலன்கள் இவைகளை சரியாக கவனித்துக் கொள்வதே மிகச்சிறந்த கடமை. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 44. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயன் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றுமில். எளிய விளக்கம். ஒருவர் பிறர் பழிப்பதை அஞ்சி, அதாவது தவறு செய்யாமல், சம்பாதித்ததை நியாயமாக பகிர்ந்து உணவை வழங்கி வாழ்ந்தால் அவரின் வாழ்க்கை ஒருபோதும் குறையாது, நல்ல பாதையில் நிலைத்திருக்கும். அதாவது நல்ல வழியில் சம்பாதித்து பிறருடன் பகிர்ந்து வாழ்பவருக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இருக்காது. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எளிய விளக்கம். ஒரு இல்லற வாழ்க்கையில் அன்பு எனும் பாசம், அறம் எனும் நல்லொழுக்கம் இவை இரண்டும் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை நல்ல குணங்களும் பண்பும் பயனும் உடையதாக இருக்கும். அன்பு மட்டும் இருந்தால் போதாது, அறமும் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை முழுமையாக நல்லதாக இருக்கும். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாற்றின் புறத்தாற்றிற் போவை பெறுவது எவன். எளிய விளக்கம். ஒருவர் அறத்தின் வழியில் நல்லொழுக்கத்துடன் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நடத்தினால் அவர் வேறு வழிகளில் சென்று என்ன பயன் பெற முடியும்? அதாவது நல்ல முறையில் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தால் வேறு தவறான வழிகளில் செல்ல தேவையில்லை. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. எளிய விளக்கம். ஒருவர் தன் இயல்பின்படி நல்ல மற்றும் நேர்மையான வழியில் இல்லற வாழ்க்கையை நடத்தினால் அவர் வாழ முயற்சிப்பவர்களில் சிறந்தவராக இருப்பார். அதாவது நேர்மையாகவும் நல்ல குணத்தோடும் குடும்பத்தை நடத்துபவன் சமுதாயத்தில் உயர்ந்தவராக மதிக்கப்படுவான். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்க இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. எளிய விளக்கம். ஒருவர் தன் வாழ்க்கையை ஒழுக்கமாக நடத்தி அறத்தை விட்டு விலகாமல்
இல்லற வாழ்க்கை வாழ்ந்தால் அவர் தவம் செய்பவர்களின் நோற்பவர்கள் பெருமைக்கு இணையானவர். அதாவது ஒழுக்கமும் அறமும் காத்து இல்லற வாழ்க்கை வாழ்பவன் தவம் செய்பவருக்கு சமமான உயர்வு உடையவன். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 49. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் படிப்பது இல்லாயின் நன்று. எளிய விளக்கம். இல்வாழ்க்கை அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது அறம் என்று சொல்லப்படும் ஒன்றுதான். ஆனால் அது பிறரை படிக்காமல் இருந்தால்தான் உண்மையான இல்லறமாக இருக்கும், அறம் வாய்ந்ததாக இருக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கை வாழ்வது மட்டும் போதாது, பிறரை விமர்சிக்காமல் குறை கூறாமல் வாழ வேண்டும். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை. குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எளிய விளக்கம். இந்த உலகத்தில் யார் ஒருவன் நல்ல முறையில் அறநெறியில் வாழ்பவனோ அவன் இறந்த பிறகும் வானுலகில் அதாவது சொர்க்கத்தில் தெய்வங்களுடன் சேர்ந்து வாழ்வான். அதாவது நல்ல மதிப்புமிக்க வாழ்க்கை வாழ்பவன் இவ்வுலகில் மதிப்பு பெறுவான், மறுபிறப்பிலும் உயர்ந்த நிலை பெறுவான். இல்வாழ்க்கை. முடிவுரை. திருக்குறள் 5ஆம் அதிகாரமான இல்வாழ்க்கை கூறுவது என்னவென்றால், இல்வாழ்க்கை என்பது சாதாரண குடும்ப வாழ்க்கை அல்ல, அது அறத்தின் அடிப்படையில் அமைந்த உயர்ந்த வாழ்க்கை முறையாகும். மனிதன் தனது குடும்பத்தினருடன் அன்பும் பொறுப்பும் கொண்டு வாழ்ந்து பிறருக்கும் உதவி செய்து குற்றமில்லா வாழ்க்கையை நடத்துவதே உண்மையான இல்வாழ்க்கையாகும். இல்வாழ்வான் என்பது தன் குடும்பத்தினரையும் சமுதாயத்தையும் பாதுகாக்கும் ஒருவர். அன்பு, அறம், பொறுப்பு ஆகிய மூன்றும் சேர்ந்தால்தான் இல்வாழ்க்கை முழுமை பெறும். பிறரை பழிக்காமல் உதவி செய்து நல்லொழுக்கத்துடன் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. இல்வாழ்க்கை முறையாக நடந்தால் அது தவ வாழ்க்கையை விட உயர்ந்ததாக கருதப்படும். சுருக்கமாக, அன்பு, அறம், பொறுப்பு, ஒழுக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாழும் வாழ்க்கையே சிறந்த இல்வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர் உலகிலும் உயர்வு பெறுவார், மறுமையிலும் சிறந்த நிலையை அடைவார் என்று இல்வாழ்க்கையின் மகத்துவத்தை திருவள்ளுவர் கூறுகிறார்.